வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. அதாவது கடந்த சில எபிசோட்ஸில் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, என்ன மாடல், என்ன மாதிரி அப்படிங்க பற்றி நம்ம பேசணும். அதில் ஒரு 5 பாடங்கள் நம்ம பார்த்தோம், சரிங்களா? சயின்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி பார்த்தோம், அப்புறம் ஜியாகிரஃபி பார்த்தோம், அப்புறம் சிவிக்ஸ் பார்த்தோம், அப்புறம் எக்கனாமிக்ஸ் பார்த்தோம். அது தமிழ் வழியிலையும் நம்ம பார்த்தோம். ஸோ மொத்தம் 10 காணொலிகள் நம்ம இதில் போட்டிருக்கோம், சரிங்களா? இப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக படிச்சிருந்தீங்கன்னா, அதை கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நான் பேச போகக்கூடிய மெத்தடோ அல்லது அனலைசிஸோ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? சரி, வாங்க போகலாம். இது ஒரு வித்தியாசமான அனலைசிஸ். இந்த 15 மாடலும் குரூப் 1 தேர்வில், மெயினாக நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் கடந்த 15 ஆண்டுகள் 2007 ஆரம்பித்து 2021, ஸோ கடந்து லேட்டஸ்ட்டாக நடந்த தேர்வு வரைக்கும் 8 தேர்வுகளை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு பார்ப்போம், சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, மொத்தம் நம்ம பேசக்கூடிய இந்த 15 மாடல், இப்போ மென்டல் எபிலிட்டியும் ஒரு மாடலாக வச்சுக்கிட்டோம்னா 16 மாடலில் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு 7 மாடல், சரிங்களா? 7 நம்ம மென்டல் எபிலிட்டி சேர்த்துக்கிட்டேன்னா தான் மொத்தத்திலே மறுபடி அதாவது எல்லா வருஷத்துலேயும் கேட்கக்கூடிய ஒரே இதில் தான் இருக்குது. மற்றதில் ஃபார்மெட்டில் மாறிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி எந்த வருஷமே கேட்காத கேள்வி இந்த மாடலில், இந்த குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா ஆட் மேன் அவுட் அப்படிங்கிறது, இதில் இந்த சம்மந்தப்படாத நம்ம கண்டுபிடிக்க நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா, அந்த இந்த மாடலில் எங்கேயுமே இந்த 8 ஆண்டுகளில் வரவே இல்லை, சரிங்களா? இதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு மாடலையும் பார்த்து நம்ம ஒரு கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷனை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கிராஃப் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2007 ஃபஸ்ட்டு பேஸ் இயர், 2021 வரைக்கும் 8 தேர்வுகள் நடந்திருக்கு. முதல் டெஃபினிஷன் மாடல். இந்த டைரெக்டாக டிஃபைன் பண்ணி கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2015 தான் 6 கேள்வி. முதல்ல 2007 2009 கேள்விகளே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு, 2, அப்புறம் 2, அப்புறம் 3. 2021 3 கேள்விகள் தான் இதில் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் இந்த டைரெக்டாக டிஃபைன் அல்லது டெஃபினிஷன் அப்படின்ற மாதிரி கேட்குற கேள்வி ஓரிரு கேள்விகள் தான், சரிங்களா? சரி, அடுத்தது ரொம்ப முக்கியமானது. இதுதான் நம்ம குரூப் 1ல் என்ன ட்ரெண்டிங் அப்படிங்கிறத பார்க்குறது முக்கியமான ஒரு விஷயம். இது அஃபர்மேட்டிவ் ஆர் டைரக்ட் கொஸ்டின், நேரடி கேள்விகள். இப்போ இந்த நேரடி கேள்விகள் பாருங்கள், 2007 வருஷத்தில் 138 கேள்வி இருந்திருக்கு. 138 கேள்வி இருந்திருக்கு. அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்தது 148, அப்புறம் 146, 2011 ஹையஸ்ட்டு 156 கேள்விகள் நேரடியாக கேட்ட கேள்விகள். டக்குன்னு குறைஞ்சி 2015 வெறும் 79. அதுக்கு காரணம் நம்ம பின்னாடி பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2017 108, 2021 லேட்டஸ்ட் நடந்த 104 கேள்விகள். இது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, நேரடி கேட்கக்கூடிய அந்த எளிமையான கேள்விகளுடைய அந்த ஒரு வேகம் முதல்ல ஒரு 4 ஆண்டுகள் இருந்த மாதிரி மறுபடியும் ஒரு 4 ஆண்டுகள் 4 கேள்விகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம காமிக்குது. அப்போது நம்மளுடைய கவனம் வேற எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் அதிகமாக பயன்படுத்தப்படணும் அப்படின்னு தெரியுது, சரிங்களா? அதுக்கு அடுத்த கேள்வி இந்த நெகட்டிவ் கொஸ்டின்ஸ், எதிர்மறை கேள்விகள் உண்டா, அது அதுக்கு சம்மந்தப்படாது அப்படிங்கிற மாதிரி கேள்வி வைப்பாங்க இல்லையா, நாட் அ பார்ட் ஆஃப் குரூப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கேள்வி பார்த்திங்கன்னா எல்லா ஆண்டுகளும் வந்திருக்கு. ரொம்ப குறைவாக 2010 வந்திருக்கு, ஒரே ஒரு கேள்வி தான் வந்திருக்கு. அதிகமாக 2015 11 கேள்விகள் வந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா 1 2 அப்புறம் 11 டக்குன்னு 11 ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சி 2021 வெறும் 3 கேள்விகள் தான், சரிங்களா? ஸோ இது நம்மளுடைய பார்க்கக்கூடிய 3வது மாடல். அப்புறம் 4வது மாடல். இந்த 4வது மாடல் பார்த்திங்கன்னா இந்த சூஸ் தி பேர், ஒரு சிங்கிள் பேர் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லுறதுல ஒரே ஒரு வருஷம், இன்ஃபேக்ட் கடந்த ஆண்டு 2021 ஒரு கேள்வி கூட வரல. ஆனால் 2009 ஆண்டு 7 கேள்விகள் அதான் அதிகம் வந்திருக்கு. ஸோ கடந்த 8 ஆண்டு அனலைசிஸில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வருஷம் தான் மேக்ஸிமம், தட் இஸ் 7 கேள்விகள் 2009 வந்திருக்கு. அடுத்த மாடல் பார்த்திங்கன்னா மாடல் 5 நம்ம பார்த்துருக்கலாம், இன்கரெக்ட் பேர், சிங்கிள் பேர், ராங்லி மேட்ச் அப்படிங்க. பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வருஷம் ஒரு கேள்விகள் வரல, 2009 ஆண்டு. 2007 4, அதே மாதிரி 2019 2021 2 வருஷமும் ஒவ்வொரு கேள்விகள் தான் இதில் வந்திருக்கு. பார்த்திங்களா, ராங் மேட்ச் கேள்வி.
அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ஆண்டுகள் அனலைசைஸ் பண்ணதில் 4 ஆண்டுகள் தான் இருக்குது இதில். ஸோ பேஸாக ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் இல்லவே இல்லை. 2011 ஒரே ஒரு கேள்வி, 2017 கேள்வி இல்லை, 2019 4 கேள்வி, 2021 ஒரே ஒரு கேள்வி, இவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம இந்த விஷயத்தை நம்ம பேசுவோம், அடிக்கடி பேசல. என்னுடைய நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க, காணொலியில் பார்த்துருந்தீங்கன்னா இது நம்ம கவனம் அதிகம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே பாருங்கள், 2007ஆம் ஆண்டு பேஸில் 2 கேள்வி, 2017 பாருங்கள் ஒரே ஒரு கேள்வி. ஆனால் 2019 21 கேள்வி, 2021 39 கேள்விகள். யோசித்து பாருங்கள், எங்கேருந்து எங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா? இதனுடைய விளைவு தான் நம்ம இந்த டைரக்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 2வது மாடல், அந்த கொஸ்டின்ஸினுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சது காரணம் இந்த மாதிரி கேள்விகளில் அதிக கவனம் போகுது. ஸோ நம்ம கவனம் அதிகம் தேவை. அடுத்தது ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது ரொம்ப ஃபியூ தான், 1-2 தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த 8 பேஸ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 2007லையும் 2021லையும் கேள்வியே இல்லை. அதிகமான கேள்வி 2009 இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பிறகு 2, 3 இந்த மாதிரி கேள்விகள் தான் இருக்குது. அவ்வளோ ஒரு விசேஷமான கேள்விகள் பட் இருக்குது. அண்ட் அசஸ் அண்ட் ரீசனிங். அல்டிமேட் என்னென்னா, நம்ம இந்த கேள்வியில் ரொம்ப கவனம் செலுத்துவோம். 2019 ஒரு கேள்வி கூட வரல, 2021 2 கேள்வி. இந்த ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா 10 நம்பரில் ஆரம்பித்து அப்படியே குறைஞ்சி கடைசியில் 2ல் போய் நிற்கிது. ஸோ 2019 ஒரு கேள்வி கூட வரல. நம்ம கூற்றும் காரணம் பேசுவோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி இருக்குது. சரி, அடுத்த மாடல் பாருங்கள், நம்ம மேட்ச். இது அல்டிமேட், எல்லா ஆண்டுகளும் வரக்கூடிய ஒரு கேள்வி இந்த மேட்ச். இதில் 2015 ஹையஸ்ட் 20 கேள்விகள், 10% இந்த மாடல் கேள்விகள் தான் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. பட் ஏறத்தாழ ஓரளவுக்கு ரொம்ப குறைஞ்சுன்னா 5 கேள்விகள் வந்திருக்கு 2010. அவ்வளோ ஒரு பெரிய ஆசோலேஷன்லாம் கிடையாது. ஆனால் அந்த ஆவரேஜ் பார்த்திங்கன்னா நம்ம டோட்டல் ஆவரேஜ் பார்த்தோம்னா ஒரு 7-8 கேள்விகளுக்கு மேலே தான் இருக்குது. ஒரு 3 கேள்வி தான் 6க்கு கீழே இருக்குது, மீதி எல்லாமே 9, அப்புறம் மேக்ஸிமம் 20 இருக்குது. சரிங்களா? ஸோ ஆவரேஜாக நம்ம வி கேன் டேக் அட்லீஸ்ட் 5% கொஸ்டின்ஸ் இன் திஸ் மாடல். சரிங்களா? இது மேட்ச் ஃபாலோவிங், எல்லா இயரும் வந்திருக்கு கேள்வி. அடுத்தது இந்த சூஸ் தி கரெக்ட் பேர். கரெக்டாக மேட்ச் ஆனது நம்ம அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். 2 பேர்ஸ் அப்படின்னு கேட்குறது. ஸோ சிங்கிளில் டபுள் பேர். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ஆண்டுகளில் 4 வருஷம் தான் கேள்விகள் வந்திருக்கு. அந்த 4 வருஷமும் 1 அல்லது 2 கேள்விகள் தான், 1 அல்லது 2 கேள்விகள் தான் பார்க்கலாம். அடுத்தது ராங்லி மேட்ச்டு. இந்த ராங்லி மேட்ச்டும் 2 பேர், 2 தப்பாக மேட்ச் ஆகிருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா 8 ஆண்டுகளில் 3 ஆண்டுகள் தான். அதுவும் 2017 தான் 3 கேள்விகள் வந்திருக்கு. மற்ற பார்த்திங்கன்னா 2 வருஷத்தில் ஒவ்வொரு கேள்விகள். மற்றபடி 5 ஆண்டுகள் ஒரு கேள்வி கூட வரல. அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அல்டிமேட் இது வந்து நம்ம பார்க்க போகிறது க்ரோனாலஜிக்கல் ஆர்டர், சீக்வன்ஸ். இது பாருங்கள், எல்லா வருஷமும் இந்த கேள்வி இருக்குது. 2015 மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 8 கேள்விகள் இருக்குது. நம்ம லேட்டஸ்ட்டு 2021 3 கேள்வி. ஸோ பட் ஆனால் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 கேள்வி இருக்குது. பட் 2015 ஒரு எக்ஸெப்ஷன், 8 கேள்விகள். பட் எல்லா ஆண்டும் ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி வந்துடுது. சரிங்களா? இது நம்ம பார்த்தோம் டோட்டல் பிளாங்க், அது ஆட் மேன் அவுட், ஒரு கேள்வி கூட வரல குரூப் 1 தேர்வில். இது ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் இது வரல, பட் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. இட் கேன் கம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது கான்செப்ட் அப்ளிகேஷன். இதில் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் வந்து நம்மளால் அதை வந்து கான்செப்டாக அல்லது அப்ளிகேஷனாக அப்படி நம்ம இது தெரியல. பட் லேட்டராக பார்த்தீங்கன்னா 2010 லேட்டஸ்ட் 2021 வரைக்கும் பார்த்திங்கன்னா 1, 2 அல்லது மேக்ஸிமம் வந்து லாஸ்ட்டு 2021 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது இந்த கிராஃபை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அடுத்தது மென்டல் எபிலிட்டி. இந்த மென்டல் எபிலிட்டி வந்து ஒரு ஸ்டெபிலைஸாகவே இல்லை. ஸோ என்ன சொல்கிறதுனா, இந்த மென்டல் எபிலிட்டியில் வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம நினைப்போம், சரி இதே மாடல்லாம் ஒவ்வொரு வருஷமும் கேள்வி வைப்பாங்க, அதில் ஒரு மாற்றம் வராது, இதே நம்பர் தான் வரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இதில் ஒரு பெரிய ஒரு வேரியேஷனை காமிச்சிருக்கிறது நமக்கு இந்த டேபிள் காலம். பார்த்திங்கன்னா 2007 20 கேள்வி, அதாவது 200க்கு அப்போ 20னா 10%. அல்டிமேட் வந்து 2017 50 கேள்விகள், எந்த ஒரு கணக்குமே இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2009 11 பார்த்திங்கன்னா வெறும் 11 கேள்வி மட்டும்தான். அப்போ இந்த பழைய காலங்களில் பார்த்திங்கன்னா கொஸ்டின் வந்து அங்கங்கே இருக்கும், சேர்ந்தாப்பில் இருக்காது. பட் கடந்த சில ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா சேர்ந்தாப்பில் 25 கேள்விகள் வந்து சேர்ந்தாப்பில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாடல் பார்த்துட்டோம். பட் இறுதியாக 2021 நம்ம பார்த்தது வந்து இந்த கேள்வியில் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா 25 கேள்விகள் தான். பட் அதுக்கு முந்தைய 3 ஆண்டுகள்
2015, 17, 19 அந்த 3 ஆண்டுகளும் 44, 50, 48 கேள்விகள். அப்போ ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம எதுக்கு இந்த விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இந்த விஷயத்தை வந்து நீங்கள் இந்த டேபிளர் காலத்தில் ஏன் உங்களை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ ஒரு மாடல், அப்போ இந்த மாடல் வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு நம்ம படிக்க சொன்னோம். குரூப் 1 தேர்வில் என்னென்ன மாடல், என்னென்ன பெர்சன்டேஜ் வந்து கேள்வியே வந்து உள்ளே உருவாகுது. 200 கேள்வினா 200 கேள்வியில் எவ்வளோ கேள்வி வந்திருக்கு நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. அப்படியே பாதியை குறைச்சிட்டிங்கன்னா அது அத்தனை பெர்சன்டேஜ் அதில். சரிங்களா? ஸோ நம்ம இனி படிக்கும் காலங்களில் குரூப் 1 தேர்வு பார்க்கல இந்த அனலைசிஸ், இந்த நீங்கள் பார்த்த இந்த பார் சார்ட்டு, இப்போ ஒரு 16 சார்ட்டு பார்த்துருப்பீங்க. ஒரு இது பிளாங்க் சார்ட்டு, இது எல்லாமே ஒரு ஐடியா கிடைக்கும். எங்கே ஆசோலேஷன் இருக்குது, எங்கே காமனாக ஒன்று போல் இருக்குது, எங்கே கேள்விகள் அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த ட்ரெண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். we will get lots of questions. நிறைய கேள்விகள் வரப்போகிறது வந்து இனி வரும் காலங்களில் ஞாபக சக்தி நிறையா இருக்கணும், அனலிட்டிக்கல் கெப்பாசிட்டி இருக்கணும். அந்த ட்ரெண்டிங் இருக்குது. அதனால் ஸோ கான்செப்ட் நல்லா புரிஞ்சுருக்கணும், கான்செப்ட் அப்ளிகேஷனும் தெரியணும், மெமரியும் நல்லா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபேக்டரை வச்சு நீங்கள் படிங்க. எந்த பாடமாக இருந்தாலும் சரி ஈஸியாக படித்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ பெரிய தேர்வுனாலும் நிச்சயம் நம்மளால் ஒரு வெற்றியை அடைய முடியும். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு ட்ரெண்டிங் வந்து குரூப் 2 அண்டு குரூப் 4 இதெல்லாம் அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா வந்து இதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட டீட்டெயில் நம்ம போடுவோம்னு சொன்னோம். ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டீட்டெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அனலைசிஸ் செய்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின்ஸ், ஏன்னா இதே மாதிரி அனலைசிஸ் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். குரூப் 1ல், குரூப் 2ல், அதே மாதிரி குரூப் 4ல், அதே மாதிரி அதர் எக்ஸாம்ஸ்லையும் என்ன ட்ரெண்டிங் இருக்குது அப்படிங்கிற அனலைசிஸும் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். ஃபைனலாக கொஸ்டின் பேங்க் போகிறது முன்னாடி. சரிங்களா? நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.